بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: بينما رجل يمشي بطريق وجد غصن شوك على الطريق فأخره فشكر الله له فغفر له. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு மனிதர் பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது வஜத உஸ்ன ஷௌக்கின் அலா தரீக், அந்த பாதையில் ஒரு மரத்துடைய கிளையின் முட்கள் கிடைக்கின்றது. இதை ஃபஅഖரஹு, அதை தள்ளி விடுகின்றார், அதை ஓரமாக போட்டு விடுகின்றார். உடனே அல்லாஹ் என்ன செய்கின்றார் என்றால் ஃபஷக்கரல்லாஹு லஹு, அந்த மனிதருக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டுகின்றான். ஃபகஃபர லஹு, அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இது முஸ்லிம்ல 5105வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது நன்மை செய்யக்கூடிய காரியங்கள், மிக சின்ன சின்ன காரியங்கள் நிறைய இருக்கின்றது. இதெல்லாம் தர்மங்களில் கட்டுப்பட்டது. அதுல ஒரு அற்புதமான செய்தி, பாதையில் கிடைக்கின்ற முட்களை அகற்றினால் அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்துகின்றான். பரவாயில்ல, என் அடியார் பிற மக்களுக்கு, பிற மனிதர்களுக்கு, பிற என் அடியார்களுக்கு நோவினை தரக்கூடிய இந்த பொருளை அகற்றினார் என்பதற்காண்டி அல்லாஹ் அவனை நன்றி பாராட்டுகின்றான். அல்லாஹ்வே நன்றி பாராட்டக்கூடிய ஒரு செயல் ஒரு சாதாரணமான ஒரு சிறிய செயலாக இருந்தாலும் அதை அல்லாஹ் என்ன செய்கின்றான், மிகப்பெரியதாக எடுத்துக்கொண்டு அவனை மன்னித்து விடுகின்றான். அவன் செய்த பாவங்களை மன்னித்து விடுகின்றான். இதே செய்தியில இன்னொரு அதிக செய்தி வருகின்றது. ஒரு மனிதர் சுவர்க்கத்திற்கு செல்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார், சுவர்க்கத்தில் அவர் புரண்டு புரண்டு சந்தோஷமாக குதியாட்டம் போட்டுக் கொண்டிருந்தார். அவர் செய்த நன்மை என்னவென்று நான் பார்க்கும் பொழுது, பாதையில் ஒரு கிளை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அது மக்களுக்கு இடையூறாக இருந்தது. இவர் ஒரே என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த கிளையை வெட்டி விடுகின்றார். இதற்காக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தருகின்றார். அப்ப மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது பொருள் முள்ளுங்கிறத மட்டுமல்ல, ஒரு கிளாஸ் கிடக்குது, ஒரு வாழைப்பழ தோல் கிடக்குது, அதே போல போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்குது. இப்ப டிராபிக் போலீஸ்ல எதுக்கு இருக்கிறாங்க, அந்த இடைஞ்சலை இடையூறு ஏற்படக்கூடாது மக்களுக்கு என்பதற்கான டிராபிக் போலீஸ். அது மாதிரி ஒரு கார் நிற்கும் போது நம்ம நிப்பாட்டும் பொழுது என்ன செய்யணும், கவனமா நிப்பாட்டணும். எடுக்கிறதுக்கெல்லாம் சரியா இருக்குமா, அடுத்தவங்க இந்த இடத்த நிப்பாட்டினாங்கன்னா நம்மளால எடுக்க முடியுமா, அல்லது அடுத்தவங்க இதை நிப்பாட்டுவதற்கு இடையூறாக இருக்குமா. ஒரு கார் முன்னாடி நிற்கும், பின்னாடி ஒரு காரை கொண்டு நிப்பாட்டிடுறது, இதெல்லாம் அதை கட்டுப்படும். பாதையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி சின்ன செய்தி தான். ஒரு இடையூறு தரக்கூடிய எந்த ஒன்றையும் நீ எடுத்தாலும் நீக்கினாலும் அவருக்கு நன்மை இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கின்றான், அவரை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கின்றான் என்று. அப்ப அது ஒன்று ஒரு போக்குவரத்து இடைஞ்சலாக இருந்தாலும் சரி, அல்லது மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய எந்த ஒரு செயலை செய்தாலும் அவைகளாம் தர்மமாக மாறுகின்றது. தர்மத்தை நாம் காசு கொடுத்துத்தான் தர்மத்துடைய நன்மையை பெற்றுக் கொள்ளணும் என்பது கிடையாது. சிறு சிறு நன்மைகள் மூலியமாக, செயல்களின் மூலியமாகவும் என்ன செய்யலாம், தர்மத்துடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இது போன்று நிறைய நம்முடைய தெருக்களில், நம்முடைய ஊர்களில், அல்லது ஏதாவது ஒரு இடங்களில் ஒரு இடத்திலே ஒன்று கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த பொருள் மக்களுக்கு இடையூறு தரும் என்று நினைத்தால் அதை உடனே நாம் என்ன செய்ய வேண்டும், அகற்றிவிட வேண்டும் என்ற செய்தியை இதில் நாம் புரிந்து விடுகின்றோம், அறிந்து விடுகின்றோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி.